ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆட்டுக்குடல் தான் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது போட்டின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் போட்டியை அதில் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு 5 நிமிஷம். மூடி வச்சதும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனதும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கொஞ்சமாக லவங்கம், இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஒரு போட்டிக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கறிவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துக்கோங்க. இதை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். போட்டியோடு சேர்த்து கலந்துடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. பாருங்கள், 5 விசில் வச்சு இறக்கிட்டேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஆனால் இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுண்டட்டும். நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா சுண்டி வந்துடுச்சு. போட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.